ராஜோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அவரோட ரியல் கேரக்டர் மாதிரி தான் இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம், காமெடியாக காமெடியாக தான் போகுது படம். அந்த லவ் சீனுக்கு லவ், காமெடி சீனுக்கு காமெடி, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஜென்ரேஷனோட தீமை வந்து ஃபன் அண்ட் காமெடி எமோஷனலாக கலந்து சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே காலேஜ் பசங்க, லவ்வர்ஸ், இந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. பையனோட அப்பா சரி, பொண்ணோட சரி, ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே படத்தில் எல்லா சீனுமே ரொம்ப பிடிச்சிருந்து. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கரெக்டாக காமிச்சிருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனில் நடக்கிறதே எப்படி வந்து தட்டி விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத 2K கிட்ஸ் பிடிச்ச மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் இஸ் டெட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இறந்த காலம்னு அதுக்கு தமிழில் அழகாக பேர் வச்சுருக்கோம். அந்த பாஸ்ட்டை வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் நல்லா இருக்காது, மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்குங்கிறத நல்லா புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க.